டாக்டர் பிளஸ் யூடியூப் ரசிக பெருமக்களே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். இந்த பிளட் பிரஷர், குருதி அழல் இன்றைக்கு இளைஞர்களை பீடிக்கிறது. எப்படி சர்க்கரை வியாதியில இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? இளைஞர்கள்னா 20 வயசு 30 வயசுல டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் வந்ததுன்னா நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய பேங்க்ரியாஸ், ஹைலைட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹெல்ஸ் ஃபெயிலியூர்னு சொல்றோம். ஆனா டைப் 2 டயபெட்டிஸ், லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டைப் 2 டயபெட்டிஸ் 25 வயது 30 வயதிலே அவதி உறுகிறார்கள். அதுபோல பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் ரொம்ப காமனா இப்போ ஆண்கள் பெண்கள் இருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். அதுல பலர் செய்கிற தவறு என்னன்னா, இந்த பிளட் பிரஷருடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் மருந்து எடுத்துக்கொள்ளாமல் விட்டு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். நான் என்ன சொல்லுவதுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளட் பிரஷர் அதிகமாச்சுனாக்கா இரத்த குழாய்களில் அழுத்தம் கூடுகிற போது சிறு சிறு தந்திக்கு குழாய்கள் வெடித்து ரத்தம் கசி வருகிற வாய்ப்பு அதிகமாகிறது. கொஞ்சம் டென்ஷன் ஆகிறோம், கொஞ்சம் கோபப்படுறோம், ஆத்திரப்படுறோம், அந்த மாதிரி சூழ்நிலையில பிளட் பிரஷர் இருந்ததுன்னா மூளையில இருக்கிற ரத்த குழாய் வெடித்து ரத்த கசி வந்துவிடும். ஏன்னா அங்க மென் தந்திக்கு குழாய்கள் மூளையிலே இருக்கின்றன. இப்ப சிலருக்கு பிளட் பிரஷர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு மருத்துவர் என்ன சொல்லுவார்? அதற்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார். இவர் என்ன பண்ணுவார்? பிளட் பிரஷர் மாத்திரையை விடாத சாப்பிடுங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார். ஐயோ, வாழ்நாள் பூரா சாப்பிடணுமா? ஐயா, சாப்பிடணும், என்ன தவறு? நீங்க அந்த பிளட் பிரஷரை வர விட்டுட்டீங்க. பிளட் பிரஷரை வராம இருக்கணும்னா அதற்கேற்ற உணவு, அதற்கேற்ற உடற்பயிற்சி, அதற்கேற்ற மூலிகைகளை எடுத்துக்கொண்டா அதை தடுத்துடலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரு மாத்திரை முழுங்கிட்டு நான் வேலையை பார்க்கணும். அந்த மாத்திரையும் முழுங்க மாட்டேன், ஐயோ அது வாழ்நாள் பூரா சாப்பிடணுமா, எனக்கு வேணும். அதனுடைய கெடுதி, அதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் என்ன சொல்றேன், பிளட் பிரஷர் இருக்குதுன்னு சொன்னா அதற்கு சித்த மருத்துவர்களையோ அல்லது ஆயுர்வேத மருத்துவர்களையோ அல்லது சுதேசி மருத்துவர்களையோ அணுகி அவர்கள் காட்டுகிற நெறிமுறைகளையும் அவர்கள் சொல்லுகிற மூலிகைகளையும் உணவு நெறியையும் உடற்பயிற்சியும் பின்பற்றி நீங்கள் குருதி அழலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடலாம். ஆனா இதையெல்லாம் எதையுமே செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு பிளட் பிரஷர் கூடக்கூடாது, நான் மாத்திரையும் சாப்பிட மாட்டேன். இது என்ன? இது ரொம்ப தவறான சிந்தனை இல்லை. நான் இங்கிலீஷ் மருந்தே சாப்பிட மாட்டேன், அது அதை விட கொடுமை. என்ன ஆங்கில மருந்து மேல உனக்கு அவ்வளவு பகை? இமீடியட்டா பலன் கொடுக்கறதுக்கு அதுதானே உனக்கு உதவும். எமர்ஜென்சியில் உன்னை காப்பாத்துறதுக்கு அதுதானே உனக்கு உதவும். அதனால நான் உடனே ஆங்கில மருந்துகளுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று பொருள் கொண்டு விடாதீர்கள். உன்னுடைய சூழ்நிலையை அனுசரித்து உன்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, உன்னால் உணவு கட்டுப்பாடோடு இருக்க முடியாது, உன்னால் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நீக்க முடியாது, உன்னால் உன்னுடைய குருதியில இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை குறைத்துக் கொள்ள முடியாது, ட்ரைகிளிசரைடை குறைத்துக் கொள்ள முடியாது, கெட்ட கொழுப்புகளை குறைத்துக் கொள்ள முடியாது. அதற்கு அடிப்படை எது? உணவு மாற்றம், உடற்பயிற்சி. அதற்கு சரியான உணவை உடற்பயிற்சி உன்னால் செய்ய முடியாது. அதற்கு தியானம் செய்ய முடியாது. எப்பொழுதும் களிப்பாக, கிளர்ச்சியாக, மகிழ்ச்சியாக இருக்கிற சூழலிலே இருக்க முடியாது. இதையெல்லாம் பண்ண பிளட் பிரஷர் தானே குறைஞ்சு போயிடும். இதெல்லாம் எதையுமே செய்ய மாட்டேன். எது கிடைக்குதோ அதெல்லாம் இஷ்டத்துக்கு தின்னுவேன். ஆனா நான் மாத்திரை மருந்துகள் சாப்பிட மாட்டேன். எவ்வளவு பெரிய மூர்க்கத்தனமான ஒரு பிஹேவியர் பாருங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிளட் பிரஷரை வந்துடுச்சுன்னா அதை கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணும்? மூளையில ரத்த குழாய் வெடிச்சிரும். சிறுநீரகத்தில் இருக்கிற தந்திய குழாய்கள், சிறுநீரகத்தில் மென் தந்திய குழாய்கள் இருக்கின்றன, கேப்பிலரிஸ். இந்த கேப்பிலரிஸ் எல்லாம் சேதமடைந்து அதனால கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அப்ப என்ன பண்ணணும்? பிளட் பிரஷரை தடுப்பதுதான் முதல் நிலையிலே பெராலிசிஸ் என்கின்ற ஹெமிப்ளேஜியா, ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிற முதல் மருத்துவம். பிளட் பிரஷர் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பிளட் பிரஷர் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு சித்த மருத்துவத்திலே நிறைய மருந்துகள் இருக்கின்றன. அருகம்புல் அவ்வளவு சிறந்த, அதை பற்றி நான் பேசியிருக்கேன். குருதி அழலை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும். குருதி அழலை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கு ஏராளமான மூலிகைகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள்.
அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும் என்னும் செப்பில் அறிவு தரும். கண்ணோயோடு தலைநோய் கண் புயல் இரத்த பித்தம் என்று சொல்லுகிறார். இரத்த பித்தத்தை குறைக்கிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கிறது. ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் அதை தொடர்ந்து அருகம்புல்லு மிளகு சீரகத்தை சேர்த்து சாப்பிடுகிற முறையை சொல்லியிருக்கிறேன். இப்படி எடுக்கணும். இந்த உணவு பல ஆண்டுகளாக பல மாதங்களாக உணவிலே இருந்த நச்சுக்கள் சேர்க்கையினாலே வந்ததுதான் பிளட் பிரஷர். நச்சுன்னா உடனே பாய்சன் இல்லை. எது உடம்புக்கு ஆகாதோ எது குருதிக்கு ஆகாதோ அதெல்லாம் அதுக்கு நச்சு தான். அப்போ அதனுடைய விளைவு என்ன? கொஞ்சம் பிரஷர் இருப்பதனாலே, கொஞ்சம் ஆத்திரப்படும் போது, கோபப்படும் போது, பரபரப்பில் இருக்கிற போது அந்த இரத்த குழாய்கள் வெடித்து விடுகின்றன. அதனால we get hemiplegia. இது என்ன வேடிக்கை, வலது பக்கத்தில் இருக்கிற மூளையில் இருக்கிற இரத்த குழாய் வெடித்து விட்டால் இடது பக்கத்து கால்களும் கைகளும் செயலிழந்து விடும். இடது பக்கத்தில் இருக்கிற மூளையிலே இரத்த குழாய்கள் கசிவு ஏற்பட்டு விட்டால் வலது பக்கத்தில் இருக்கிற கை கால்கள் சக்தி இழந்து போயிடும், செயலிழந்து போயிடும். இது சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? ஆச்சரியமா இருக்குல்ல. உள்ளொளியாம் செந்தனலில் உற்பனமாம் சொற்பனத்தில், உள்ளொளியாம் செந்தனலில் உற்பனமாம் சொப்பனத்தில் வள்ளலெனும் நாத விந்துகான் தெள்ளியதோர் கத்தரிக்கோல் மாறல் கனகசபை வீட்டில் வித்தாய் முளைத்தது கான் விந்து. திருவள்ளுவர் ஞான வெட்டியான்னு ஒரு நூல். என்னுடைய தாத்தா படிச்சுட்டு எங்க அம்மாவை கொடுத்து, எங்க அம்மா படிச்சுட்டு என்கிட்ட கொடுத்து, இப்போ என்கிட்ட இருக்கு. 7 ஏடா ஒடியுது திருவள்ளுவர் ஞான வெட்டியான். அதுல பல கருத்துக்கள் உண்டு. திருவள்ளுவர் ஞான வெட்டியான எழுதுவது திருவள்ளுவரே தானா, இல்லை அவர் வேற திருவள்ளுவர் இவர் வேற திருவள்ளுவரா என்றெல்லாம் கருத்து உண்டு. ஆனா ஞான வெட்டியான்ல வருகிற ஒரு வரி எனக்கு 2 திருவள்ளுவரும் ஒன்றோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த ஞான வெட்டியான்ல வருகிற ஒரு வரி, நாமே தான் 2 அடியால் வேதம் சொன்னோம், உலகோர்க்கும் அறிவோர்க்கும் அதுவே போதும் என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். உலகத்திலே இருக்கிறவர்கள் அறிவோடு உலக வாழ்க்கையை வாழ ஆசைப்படுபவர்களுக்கு இந்த திருக்குறள் போதும். நாமே தான் 2 அடியால் வேதம் சொன்னோம், உலகோர்க்கும் அறிவோர்க்கும் அதுவே போதும். ஆனா ஞான நெறிக்கு வர விரும்புபவர்களுக்கு ஞான வெட்டியான் வேணும்னு சொன்னார். இந்த ஞான வெட்டியால் என்ன வருது? கத்தரிக்கோல் மாறல் கனகசபை வீடு. கத்தரிக்கோல் மாறல், இந்த உடம்புல ஒரு கத்தரிக்கோல் மாறல் இருக்குதுன்னு சொல்றான். என்ன? the right brain controls left body, the left brain controls right side of the body. கத்தரிக்கோல். கத்தரிக்கோல்ல கைப்பிடி, வலது கைப்பிடியை அசைத்தால் இடது கத்தி நகரும், இடது கைப்பிடியை அசைத்தால் வலது கத்தி நகரும். இப்ப வலது பக்கம் மூளையில் சேதமடைந்தால் இடது பக்கத்துல உடல் பாதிக்கும். இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால, 2060 ஆண்டுகளுக்கு முன்னால, இன்னும் அதுக்கு முன்னால திருவள்ளுவன் சொல்லுகிறான், கத்தரிக்கோல் மாறல் கனகசபை வீட்டில் வித்தாய் முளைத்ததுகான் விந்து. விந்து என்பது மனிதனுடைய வித்து. விந்து வித்து என்கின்ற ரகசியமே அறிவியல் உலகம் புரிந்து கொள்ள முடியாத காலத்துக்கு முன்னாலேயே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஞான வெட்டியான் சொல்லுகிறான், கவனமா இருப்பா, கத்தரிக்கோல் மாறல் இருக்கு. அப்ப அதற்கு என்ன சொன்ன? பிரஷர் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப அதற்கு என்ன உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதான் முக்கியம். ஸ்ட்ரோக் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன உணவு சாப்பிட வேண்டும்? இப்ப இதெல்லாம் வசதி வந்து இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கணும். குருதி சோதனை, மாஸ்டர் செக்அப். பல பேர் பயந்துகிட்டே எதையும் பண்ணிக்க மாட்டான். மாஸ்டர் செக்அப் பண்ணாங்க, ஏதாவது டாக்டர் சொல்லிவிடுவார், இருக்குதான சொல்ல போறாரு, அடுத்தவனுக்கு இருக்குது அவனுக்கு சொல்ல போறாரு. அது என்ன குறை இருக்குன்னு ஆரம்பத்துல தெரிஞ்சுக்கிட்டா அந்த முளையிலேயே கிள்ளி எரிஞ்சுடலாம். இல்ல, அந்த முளையிலே கிள்ளி எறியாமல் பெருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவதி உறவில் என்ன பண்ணணும்? ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட அறியீர், அகங்கார பேய் பிடித்தே அலைவதற்கே அறிவீர். ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட அறியீர். கூற்று வரும் கால் அதற்கு எது செய்வீர் ஐயோ, கூற்றுதைக்கும் காதனையே காலனையே போற்ற விரும்பீரோ. கூற்றை உதைத்த காலனாக இருக்கிற சிவனை போற்று, அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காது. ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போட வேண்டும் என்று அங்கு சொன்னது இங்கு பொருந்தும். உடல் கெட்ட பின்னால் சரி செய்ய பார்த்துக் கொள்ளாது. நன்றாக இருக்கிற போதே அதை நேர்த்தியாக பேண கற்றுக்கொள், பராமரிக்க கற்றுக்கொள். அதிக கொழுப்பு, அதிக எண்ணெய், அதிக சர்க்கரை,
அதிக உப்பு, இதை கட்டுப்படுத்திட்டாலே பிரஷர் குறைஞ்சு போச்சு. உப்பை குறை, இனிப்பை குறையுங்கள், எண்ணெயை குறையுங்கள். ஒரு 40 வயசு வந்துருச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்திடணும். இவைகளை அளவாக சேர்த்துக் கொள்வதனாலே அதற்கேற்ற உணவு பிளட் பிரஷர் வராமல் தடுக்கும். அதற்கேற்ற உணவாக ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும். ஸ்ட்ரோக் வந்துட்டா என்ன பண்றது? ஸ்ட்ரோக் வந்துட்டு அன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். திருச்சியில அன்னைக்கு நான் கேம்ப்ல இருக்கிறேன். என்னிடத்துல மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பிணியாளர், அவனுடைய தகப்பனாருக்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. உடனே அழைத்து வந்து விட்டார். நான் திருச்சியில் இருக்கிற போது 10 நாட்கள் மருந்திலேயே அவருடைய ஸ்ட்ரோக் மாதிரி அவர் இயல்பாக நடக்க துவங்கி விட்டார். சித்த மருத்துவத்திலே ஸ்ட்ரோக்குக்கு என்று மருந்துகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அது மிக சக்தி வாய்ந்த மருந்துகள். சண்டமாருத செந்தூரம் என்று ஒன்று உண்டு. எல்லோருக்கும் அது சாத்தியமில்லை செய்வது. ஆனால் இன்றைக்கு இம்காப்சில எல்லாம் அது கிடைக்கிறது. பல மருந்துகள் அவைகளெல்லாம் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தால் அதற்கே பல மணி நேரம் தேவைப்படும். ஸ்ட்ரோக் வராமல் தடுப்பதற்கு உணவு நெறி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதனால ஸ்ட்ரோக்கை வராமல் தடுத்துக் கொள்ள வேண்டும். வந்துவிட்டால் சரியான மருத்துவரை அணுகி முறையான மருத்துவம் பார்த்துக்கொண்டு அதில இருந்து விடுபட வேண்டும். காலம் தாழ்த்தி விடக்கூடாது. அன்பு மருத்துவமனையில நாங்கள் ஸ்ட்ரோக்குக்கு மருத்துவம் பார்க்கிறோம். ஸ்ட்ரோக் என்று வந்த உடனே வந்து விட்டவர்களை 1 மாதத்துக்குள்ள நடக்க வைத்து விடுகிறோம், பேச வைத்து விடுகிறோம். அதற்குரிய பயிற்சி, அதற்குரிய உணவு, அதற்குரிய மருந்து. நீங்க தைரியமாக வந்து இந்த ஸ்ட்ரோக்ல இருந்து விடுபட்டு போகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகையினால ஸ்ட்ரோக் வந்துட்டா பாருங்க, என்ன வேதனை. நடக்க முடியாது, பேச முடியாது, கையை அசைக்க முடியாது, தானா அள்ளி சாப்பிட முடியாது. வலது கை பாதிச்சுட்டா சாப்பிட முடியாது, இடது கை பாதிச்சுட்டா சொல்ல வேணாம், எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. இப்ப இந்த பாதிப்புகள் எல்லாம் நினைத்து பார்த்து உடலிலே குருதி அழல் கூடாமல், பிளட் பிரஷர் கூடாமல், கூடியிருந்தால் அதற்கு மருந்தை எடுத்துக்கொண்டு அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன மருந்து எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பது அடுத்த கட்டம். முதலில் அதை கட்டுப்படுத்த வேண்டும். சித்த மருத்துவத்திலே ஹைப்டன் என்று நான் ஒரு மருந்தை உருவாக்கி இருக்கிறேன். லைசன்ஸ்டு ப்ராடக்ட் ஹைப்டன். ஹைப்பர் டென்ஷன், அதை சுருக்கி ஹைப்டன் என்று அதற்கு பெயரிட்டு இருக்கிறோம். ஹைப்பர் டென்ஷனை குறைப்பதற்கு அவ்வளவு அருமையாக அது வேலை செய்கிறது. ஏற்கனவே அவர்கள் வேதியியல் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அதனோடு சேர்த்து எடுக்க சொல்கிறோம். உடனே நிறுத்தி விடுவதில்லை. எந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் கிடையாது. பிறகு ஏற்கனவே குறையாமல் இருக்கிற, மாத்திரை எடுத்துக்கொண்டே குறையாமல் இருக்கிற குருதி அழல், பிளட் பிரஷர் குறைய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மருந்தையும் குறைத்து அவருடைய பிளட் பிரஷரை இல்லாமல் செய்துவிட முடிகிறது. அதற்குரிய மருந்தாக ஹைப்டன் என்கின்ற ஒரு தயாரிப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதனால அன்பார்ந்த தமிழ் கூறும் நல்லுலகமே, சித்தர்கள் காட்டியிருக்கிற வழியில் உணவாலும், உடற்பயிற்சியாலும், மூச்சு பயிற்சியாலும், தியானத்தினாலும் ஸ்ட்ரோக்கை துரத்துவோம். வந்துவிட்டால் சித்தர்கள் காட்டியிருக்கிற வழியில் அதற்கு மருத்துவம் பெற்று நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.